Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு தம்போ. Thank you. விக்கல் வந்துருச்சா பாப்பாக்கு? இன்னைக்கு காலையில இருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்ட்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன். டியூஸ்டே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சீக்கிரம் முழிச்சிட்டோம். ஆனாலும் வந்து சமைக்க லேட் ஆயிடுச்சு. 7:40 ஆகுது. ஸோ ஹார்ட்லி நமக்கு வந்து 50 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி முடிக்கணும். என்னென்ன சமைக்கணும் நேற்றுக்கு நைட்டே பிளான் பண்ணிட்டேன். பட் எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சிடலாம். சாப்பாடு ஆமாம் என்னையும் கூட சமாளிச்சுக்கோங்கன்ட்டாரு. இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரையும் முள்ளங்கியும் போட்டு ஒரு காரக்குழம்பு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இருக்குது, அது வந்து ரோஸ் மாதிரி பண்ண போகிறேன். அப்புறம் இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணோம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கப் அளவு தாராளமாக, பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து வச்சிடலாம். எவ்வளோ நாள் ஆச்சுல்ல நம்ம வீடியோ எடுத்து காலையில் இல்லை ஷார்ட்ஸ் எடுத்தோம், தூக்க முடியல, அது நீ எடுக்கணும். நீ கலோரியா வச்சுட்டேன். கலோரியா என்ன பண்ணா எடுத்து பார்த்து வச்சுட்டான். என்னவா இருக்கும் இது அப்படின்னு. அது விக்கல் வந்துட்டு இருக்கு பாவம். பெரியவங்களுக்கு விக்கல் வந்தா பயம் கொடுத்தனா விக்கல் போயிடும். எத்தனை பேரை அதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நாங்கள் இங்கே செம்மையா பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து குழந்தைங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க. திடீர்னு அப்படி கீழே விழுறது. ஃபர்ஸ்ட்லாம் குடியா ஃபஸ்ட்டு குடியாக்கு வந்து இந்த மாதிரி விக்கல் வந்தப்ப நான் வந்து கோபமாக பேசுகிற மாதிரி பேசிட்டேன்னா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஏன்னா அவளுக்கு சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுற குழந்தை, ஓகேவா. அண்ட் அவள் திட்டு வாங்கினதும் கிடையாது. அவள் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிட்டா. ஆனால் டின்ட்டு வந்து அவளுக்கு வந்து கண்ணு காமிச்சிட்டே இருந்தா. அம்மா வந்து ஒன்று ஏமாத்துறா விக்கல் போகிறதுக்கு. நான் அவளுக்கு புரியலை. அதுக்கப்புறமா ஆனால் விக்கல் போயிடுச்சு. சொல்கிறேன் வந்து என்ன அடிச்சு கட்டி பிடிச்சி ஒரே ஒரு பாச பிணைப்பாக இருந்தது அன்னைக்கு இல்லை. புளிக்குழம்பு செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட. இங்கே டின்ட்டோட பாக்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் உரிச்சுக்கலாம். அண்ட் போன வீடியோவில் அத்தனை பேர் வந்து டேக் கேர், ப்ரேயர் பண்ணிக்கிறேன், சேஃபாக இருங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்ப்ளீட்லி ஃபைன் ரிப்போர்ட் வந்துருச்சு. எதுவுமே பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒர்க் அவுட், புதுசாக ஒர்க் அவுட் ஆரம்பித்தா அடுத்த நாள் எப்படி பெயின் இருக்கும் அந்த மாதிரி தான் பெயின் இருக்குது. ஸோ பேசிக்லி நான் வந்து புஷ்அப்ஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு. என்ன கை வச்சு பண்ணாமல் ஷோல்டர் வச்சு பண்ணிருக்கேன். எப்படி எப்படி இப்படி இப்படி புஷ்அப் எடுத்து ஸ்கோர் பண்ணுற. பூண்டோடு பல்லு 10 வச்சு பல்லு 10 இப்படி சிக்கிறல்ல நீனு. 10 பல்லு பூண்டு வந்து கொஞ்சம் ரஃபாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். பாரு அம்மா உனக்கு இங்க பாரு குக்கும்பர் கட் பண்ணி தரேன். வெயிட் பண்ணு. குக்கும்பர் கிடைச்சதா? ஐயோ, எனக்கு ஏதாவது தந்தாதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். இங்க பாரு என்ன வச்சிருக்கேன் பாரு. தங்க பிள்ளையாடி நீங்க இப்படி அசிங்கமாக பிளான் பண்ணி அவனை அங்கே போய் விட்டு வரல. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு.
இதில் வந்து தக்காளி ஒரு 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னது, பெருசுனா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். உப்பு சேர்த்துக்கேன். ஆனால் நிஜமாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த குழம்பெல்லாம் குட்டி குவான்டிட்டி வைக்கிறதுக்கு வரவே இல்லை. ஜெடிகுடி எங்கேருந்து போய் 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் சாம்பார் வச்சாலும் 2-3 நாள் வந்துடுது, பருப்பு குழம்பு வச்சாலும் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. என்னால் நானும் கண்ட்ரோல் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல. அது எப்படியாவது நான் கட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா செகண்ட் டே சாப்பிட்லாம், திரும்ப 3rd டே மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. திரும்பி சாப்பிடணும்னா அதே குழம்பான்னு தோணுது. இன்றைக்கும் அப்படிதான் 3 முள்ளங்கி இருந்துச்சுன்னு காலி பண்ணணும்னு செஞ்சேன். இவ்வளோ வந்துருச்சு. சரி பார்ப்போம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை வந்து கழுவிட்டு இது வரைக்குமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். முடிச்சிட்டிங்களா? சரி, அம்மா வேற ஏதாவது தரேன்னா. அவனோட லெவல் பார்த்து அவனே விளையாடிட்டு இருக்கான். ஓகேவா? மாமி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்காரு. ஐயோப்பா. 2 சாப்பிட்டு. இந்தா சிக்கன் தான். உட்காந்து சாப்பிடுங்க. சமாளிச்சிடலாம். இது ஒரு வரம்ப குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் சமாளிக்க கஷ்டமா இருக்கு. இங்க வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா செஞ்சுட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல். அது குப்பையாக்க கூடாதுன்னு மூடியெல்லாம் கொண்டு வந்தேன் பிளான் பண்ணி. இங்கே கொட்டிட்டியா? எப்படி பாப்பா? அது பட்டர் ஃபிங்கர்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பட்டர் ஃபிங்கர்ஸ். நீ தான் ஞாபகப்படுத்தின. ஆமாம், தெரியும். தள்ளிக்கோ. இப்போ இதில் சாம்பார் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். கூடவே மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயக்கீரையை போட்டு அதில் வதக்கிப்போம். அதுக்கப்புறமா வெந்துடும். மூடி வச்சுக்கலாம். வந்து சேமியா ரெடி பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய பூ காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மீன் பிடிக்கிறோம் நம்ம தண்ணியில். சரியா? காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு கடலை எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகட்டும். சேமியா ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா குழம்பும் சுண்டி வந்துருச்சு. இப்போ கீரை சேர்த்துப்போம். இதுவும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவரில் உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு அவுட்டர் லேயர் வரணும். லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கீரையும் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். இப்போ ஒரே ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். நீ ரொம்ப அடிச்சு பிடிச்சிட்டு பண்ணுறல. 8:25. சூப்பராக இருக்குது. முன்னாடி மூஞ்சில் காலெல்லாம் டிசைன் வச்சுட்டு வந்திருக்கான். நூடுல்ஸ் டிசைன்.
சிக்கு பாபா நீ ஊற்றலாம் அக்காக்கு. விடு தங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நெய் ஊற்றி குழம்பு ஊற்றி பேக் பண்ணிடலாம். டின்ட்டுக்கு வந்து முள்ளங்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கே பிடிக்கும் அது. காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணிடலாம். ஒரே ஒரு முட்டை சும்மா உப்பு பெப்பர் போட்டு லைட்டாக அந்த பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதையும் வச்சிடலாம். ஓகே. டைம் வந்து 8:35 ஆகுது. டின்ட்டு அனுப்பியாச்சு. கீரை பொரியல் மட்டும் நமக்கு மத்தியானத்துக்கு பண்ணணும், சிகப்பு கீரை. அப்புறம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மஷ்ரூம் தான் இன்றைக்கி காலி பண்ணணும். ஸோ ஏதாவது சும்மா சாட்டே பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன். பட் இது மட்டும் பண்ண முடியல. ஈவினிங்க்கு ஸ்நாக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சிக்கு சார் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த திராட்சை அது சேமியாலாம் கொடுத்தோம். அதோட நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கிச்சன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. கையோட கை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். என்னடா ராஜா, என்ன ஓட்டுறீங்க? நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சிகப்பு கீரையும் பண்ணியாச்சு. அண்ட் தேங்காய் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து திருவேற்கூர்ல இவங்க வேற வீட்டில் இல்லையா. ஆக்சுவலி இந்த இது வந்து பிரீத்தியிலேருந்து கோஸ்டா என்ன அராஜகவங்க. ஓகே, இது வந்து பிரீத்தி பிராண்ட்லேருந்து கோஸ்டா. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி வாங்கின ஒரு விஷயம் இது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபுல் ரிவ்யூ நான் இப்போ கொடுக்கல. பிகாஸ் எனக்கே வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இதுதான் செகண்ட் டைம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய தேங்காய் வச்சு யூஸ் பண்ணோம். நடுவில் மட்டும் ஸ்க்ரேப் ஆச்சா, இல்லை சைடில் மட்டும் ஸ்க்ரேப் ஆச்சு? நடுவில் மட்டும் ஸ்க்ரேப் ஆச்சு, சைடில் அப்படியே இருந்துச்சு. சரி, ஒருவேளை சின்ன தேங்காய் தேவை போலன்னு தான் இன்னைக்கு இருக்கிறதுலே குட்டி தேங்காவாக பார்த்து எடுத்தேன். பார்த்தா அதோட மாட்டிக்கிட்டு சுற்றுது, பிளேடோட சுற்றுதே. சுத்தமாக ஒன்றுமே வரல. ஆமாம், அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடை மட்டும் கத்தியில் எடுத்துட்டு அப்புறம் பண்ணால் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிரட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தேங்காய் திருவுறதுங்கிறது சுத்தமாகவே வராது, ரொம்ப கஷ்டப்படுவேனா. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இது ஓகே, நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆனால் இல்லை நான் தேங்காய் திருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு நான் கையில் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் ஃபுல்லாகவே பண்ணிடுச்சு அப்படின்னா 100 out of 100 கொடுக்கலாம். இதுக்கு 99 கூட இல்லை, ஒரு 80 கூட இல்லை, 70 தான் கொடுக்க முடியும். அதனால நாங்கள் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபுல்லாகவே என்னைக்கு நாங்கள் வந்து சிரட்டையை க்ளீன் பண்ணுறோமோ அப்போ வந்து ஆமாம், அப்போ வந்து சரிங்க அவனே சிரிக்கிறான் வர வாழு பயலே. கியூட்டடா நீனு. ஐயோ, நீ வச்சுக்கோ அப்படி வரா. சரியா? அதனால அதை பத்தி நான் அப்புறம் வந்து டீட்டெயில்டா சொல்றேன். இப்ப ஜெரி வந்திருக்காரு. அவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 9th முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் 10th. இன்னைக்கு டேட் என்ன? 30. இன்னைக்கு Jan 30. ஸோ இன்னையிலேருந்து Feb 5th வரைக்கும் லீவா. அதுக்கப்புறம் ஆடை வெட்டுறதுக்காக இப்போ கொஞ்சம் மஞ்சள் தெளிச்சு விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. இதோட 10th போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், லீவே இருக்காது குழந்தைக்கு. சரி, அவன் வந்ததுனால அந்த மஷ்ரூம் வந்து ஈவினிங் பக்கோடா 65 பண்ணலான்னு வச்சுருந்தேன்ல, அதை இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் நான். கடகடன்னு இதை செஞ்சுட்டு கிச்சனையும் ஒதுக்கிடலாம். சரி, எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்க? நல்லா பண்ணியாச்சு. நல்லா பண்ணேன். இது வேற கேட்டு மாத்த வாங்காத அப்படின்றோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? அப்படியே சாப்பிட்ருவியா? இதை போட்டு சாப்பிட்றலாம்.
இதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவியா? ஆ என்ன இன்னும் போகல, இப்போ தான் இறங்கிடுதுங்க. என்ன வைக்குது? எதை காசு கொடுத்து வாங்கலாமா டக்குன்னு? நைஸ் ஒன்றா, நைஸ் ஒன். நைஸ் ஒன், நைஸ் ஒன். டைம் வந்து 10:30 ஆகுது. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. நம்ம மஷ்ரூமும் செகண்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். மஷ்ரூமா இது? நல்லா சிக்கன் நினச்சிட்டு இருந்தேன். 65 ஆக்சுவலி 65 மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு நானே வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அது இதெல்லாம் போட்டேன். அப்புறம் கடைசியாக சரி மைதா அதெல்லாம் தனியாக போடுறதுக்கு கொஞ்சமாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்தது, அதையும் போட்டேன். ஸோ இருந்த எல்லா லெஃப்ட் ஓவரும் போட்டு ஒரு பக்கோடா ஆல்மோஸ்ட் ரெடி. கிச்சனும் ஒதுக்கியாச்சு, அடுப்பு மட்டும்தான். அடுப்பு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வெந்தயக்கீரை முள்ளங்கி புளிக்குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பேர். ஆமாம், ஏன்னா சில குழந்தைங்க வெந்தயக்கீரை தனியாக சாப்பிட மாட்டாங்கல்ல, இதில் போட்டுட்டோன்னா புளிக்குழம்பு அந்த கசப்பு தெரியாது, சூப்பராக இருக்கும். பாருங்க மெக்கானிக்கு என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை பார்க்குறான். அடி போடி 7G ரெயின்போ வாலி. ஓகே ரவி கிருஷ்ணா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாய் பாய் சொல்லிடுங்க, இன்னொரு முறை சொல்லிடுங்க. காமிச்சியா பாய் சொன்னது? ஆமாம், டக்குன்னு திருப்பினா எடுத்தான். அம்மா எதிர்பார்த்தேன், அவனுக்கு தெரியும். இன்னொரு தடவை க்ளோசிங் சொல்லு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய். என்னாச்சு பண்ணானா? உன்னை பார்த்து பண்ணிட்டு கையை எழுதுறான் டக்கு.